முதுகில் காயம் கரத்தினாலே எத்தனை நன்மை நீயும் செய்து வந்தீர். பாதத்தினாலே நடந்து நடந்து வாழ்வை நீர் கொடுத்தீர். இயேசுவே உன் அன்பு பெரிது, இயேசுவே உன் பாசம் பெரிது, இயேசுவே உன் அன்பு பெரிது, இயேசுவே உன் பாசம் பெரிது. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார். சிதைந்த அவருடலில் குருதி வழிகின்றது. உடலை கொடுத்தீர், உயிரை கொடுத்தீர், உணவாய் கொடுத்தீர், ரசமாய் கொடுத்தீர். உடலை உண்டு எந்தன் வாழ்வில் எத்தனை சுகங்கள் நான் கண்டேன். இரத்தத்தை பருகி இழந்த வாழ்வை எத்தனை முறை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே என்னை பாதுகாத்தீர், இயேசுவே என்னை வாழ வைத்தீர், இயேசுவே என்னை பாதுகாத்தீர், இயேசுவே என்னை வாழ வைத்தீர். சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார். சிதைந்த அவருடலில் குருதி வழிகின்றதே. வாழ்வு தந்திடவோ வாழ்வை இழந்ததையோ, வாழ்வு தந்திடவோ உன் வாழ்வை இழந்ததையோ. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார். சிதைந்த அவருடலில் குருதி வழிகின்றதே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எதிர்நோக்கும் திருப்பயணிகள் என்கிற இந்த யூபிலி ஆண்டிலே இந்த ஆண்டு தவ காலத்திற்கு இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற விதமாக ஒரு அழகான பாடலை தயாரித்திருக்கிறோம். கடந்த ஆண்டு கல்வாரி குரல் என்கிற ஒரு பாடலை வெளியிட்டு மகிழ்ந்தோம். இயேசுவின் பாடுகளை 14 நிலைகளையும் தியானிக்கிற விதமாக அந்த பாடல் அமைந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக கல்வாரி குரல் பாகம் 2ஆக சிலுவை மரத்தினிலே என்கிற ஒரு அழகான ஒரு பாடல், இயேசுவின் வலிகளை சுமந்து வருகிற, இயேசுவின் தியாகத்தை, இயேசுவின் பலியை உணர்த்துகிற ஒரு அழகான பாடலை இயற்றி இசையமைத்து கொடுத்திருக்கிற பேரருட் தந்தை அன்பழகன், முனைவர் அன்பழகன் அவர்களுக்கு
எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வேலூர் மறை மாவட்டத்து குரு, என்னுடைய இனிய நண்பர், அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை இயற்றி கொடுத்த இந்த பாடலை அழகான இசை கோர்வு செய்து எல்லோரும் தியானிக்கக்கூடிய விதத்திலே மிக அழகான நுட்பமான இசைகளை எல்லாம் கோர்த்து கொடுத்திருக்கிற அன்பு சகோதரர் திரு மெக்கன்ட்ரோ அவர்களுக்கு, குட் ஷெப்பர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த பாடலை ஏர்டெல் சூப்பர் சிங்கரிலே கலந்து கொண்டு பாடின அன்பு தம்பி திரு இர்வின் விக்டோரியா அவருடைய இனிமையான குரலிலே இந்த பாடல் வெளிவந்திருக்கிறது. இர்வின் விக்டோரியா அவர்களுக்கு எனது நன்றிகள். இந்த யூபிலி ஆண்டிலே இந்த பாடலை தயாரித்து காணொலி காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து அதை எடிட் செய்து வெளியிடுவதற்கு உதவி செய்த அன்பு தம்பி அகிலன், மேலும் சித்தாலப்பாக்கத்து இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள், என்னுடைய அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலுமாக இந்த சிலுவை மரத்தினிலே என்கிற இந்த பாடலை இந்த யூபிலி ஆண்டிலே, எதிர்நோக்கும் திருப்பயணிகள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த யூபிலி ஆண்டிலே இந்த பாடலை தமிழில் மட்டும் வெளியிட்டால் போதாது, மற்ற வட்டார மொழிகளிலும் கூட இதை வெளியிட வேண்டும் என்று பெரிதாக ஆவல் கொண்டோம். அதனுடைய ஊடாக தெலுங்கு, மலையாளம், இந்தி போன்ற மற்ற 3 மொழிகளிலும் இந்த பாடலை வெளியிட திட்டமிட்டுள்ளோம். இந்த பாடலை தெலுங்கிலே பாடி கொடுத்து உதவி செய்திருக்கிற அருட்சகோதரர் ராய் குமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். பூவிருந்த வழியிலே இறையியல் படித்துக் கொண்டிருக்கிறார். மலையாளத்திலே இந்த பாடலை ஷாஜி அவர்கள் பாடி உதவி செய்து தந்திருக்கிறார்கள். ஷாஜி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலுமாக இந்த பாடலினை பல்வேறு விதங்களிலே உருவாக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கோரஸ் பாடி உதவி செய்திருக்கிற சித்தாலப்பாக்கம் பாடகர் குழுவினர் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அன்பு பிரியமானவர்களே, கல்வாரி குரல் பாகம் 1, கல்வாரி குரல் பாகம் 2ஆக சிலுவை மரத்தினிலே என்கிற அழகான இனிமையான பாடல் வருகிறது. கேட்டு மகிழுங்கள். உங்கள் குடும்பங்களிலே இதை பயன்படுத்துங்கள். ஆலயங்களிலே, திருச்சபை வழிபாட்டு நேரங்களிலே இதை பயன்படுத்துங்கள். நிச்சயம் இயேசுவின் திருச்சிலுவை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன். இறையாசிரியர் ஃபாதர் லியோ எட்வின், சித்தாலப்பாக்கம் பங்கு தந்தை. நன்றி.